அண்மை செய்தி இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் சேர்த்து இந்திய அணி 354 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வரும் இந்திய அணி வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் சேர்த்து இந்திய அணி 354 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வரும் இந்திய அணி தற்போது இந்திய அணியை ஆஸ்திரேலியா வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது? வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராபி இந்தியா ஆஸ்திரேலியா இடையில ஒரு முக்கியமான டெஸ்ட் போட்டி தொடராக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல இந்த தொடர் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு தொடர்ச்சியாக முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றிருந்த நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டியில 10 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் அணி வென்றிருக்கிறது. முக்கியமாக முதல்ல ஆட்டத்தை துவங்கிய இந்தியா முதல் பந்து கிட்டத்தட்ட ஒரு இந்திய அணிக்கு யஷ்வி ஜெய்ஸ்வால் டக் ரன்ல, அதாவது முதல் பந்திலே கோல்டன் டக்ல வெளியாகி இருந்தார். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய KL ராகுல் 37 ரன்கள்ல ஆட்டமிழக்க விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட அனுபவம் வாய்ந்த வீரர்கள் சொற்ப ரன்கள்ல வெளியேறியிருந்தனர். மேலும் கில் மற்றும் நிஷாந்த் ரெட்டி போன்ற இளம் வீரர்கள் சற்று இந்திய அணியை ரன்களை குவிப்பதற்கு உதவி புரிந்தனர். இருந்த போதிலும் மற்ற வீரர்களின் சொதப்பல் காரணமாக 180 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. மேலும் தொடர்ந்து களத்தை கலந்த ஆஸ்திரேலிய அணி சீராக ரன்களை குவித்ததன் மூலமாக 337 ரன்களை பெற்றிருந்தது. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணியும் முதல் இன்னிங்ஸுடன் ஒப்பிடுகையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அளவில் 175 ரன்களை எடுத்திருந்தது. இந்த நிலையில ரன் டார்கெட்டை நோக்கி விளையாட தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 19 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது. விக்கெட் எதுவும் எடுக்காமலே 19 ரன்களை சரியாக 3.2 ஓவர்கள்ல 20 பந்துகள்ல டெஸ்ட் ஆட்டத்தை முடித்து அபாரமான வெற்றியை ஆஸ்திரேலியா பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக இந்த டெஸ்ட் தொடர 1-1 என்ற அளவுல ஆஸ்திரேலிய அணி சமன் செய்திருக்கிறது. மொத்தம் 5 டெஸ்ட் போட்டிகள் இந்த டெஸ்ட் தொடர்ல நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகள் மேலும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத அளவுல இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்டர் கவாஸ்கர் டிராபியை பொறுத்தவரையில இந்தியாவின் ஆதிக்கம் ஒட்டுமொத்தமாக இதுவரை அதிகமாக இருந்தாலும் கூட இந்த டெஸ்ட் தொடர்ல யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.